ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் டைட்டில் சீசன் 11 டைட்டில் வின்னர் நிக்கில எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு நிக்கில் வந்து 2009 சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணார் லிட்டில் சாம்ஸில் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போலேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கரில் வந்து ஜூனியரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சங்கர் மகாதேவன் சாராக இருக்கட்டும், அனுராதா மேமாக இருக்கட்டும், எல்லா ஜட்ஜுக்குமே ஒரு ஃபேவரட் பெட்டாக வந்து இருந்திருக்கிறாரு. அதனாலேயே அப்போ வந்து கிட்டத்தட்ட அவரால் அந்த ஜெயிக்க முடியலையே தவிர கிட்டத்தட்ட ஃபினாலே வரைக்கும் போயிருக்காரு. அதனால தான் அந்த டச் வந்து கிட்டத்தட்ட அங்கே விட்டதை இங்கே பிடிக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 வருஷம் அவரும் மெனக்கேட்டிருக்காரு. இது வந்து பலருக்குமே தெரியாது. இன்னைக்கு வந்து சொல்லலாம், எப்படி வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம், அந்த தகுதி இல்லாதவன் டைட்டில் வாங்கிட்டான், சீட் பண்ணி டைட்டில் வாங்கிட்டான், உனக்கு என்ன, நீ இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கே கிடையாது, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை இன்னைக்கு நிக்கில் வந்து எதிர்கொண்டுட்டு வராரு. அதுக்கு வந்து அவர் ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல நின்று நான் பண்ணுறதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா ஒழிய என்னுடைய கஷ்டம், என்னுடைய அந்த வலி உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது வந்து பல்லாயிரம் பேர் ஓட் போட்டு ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு எங்களுடைய அந்த மார்க்ஸும் நாங்கள் பண்ணுற தப்பையும் நாங்கள் பண்ணுற அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம். ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் இந்த பிளேஸுக்கு வரல. ஸோ நீங்கள் வந்து அங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு சேரில் ஈஸியாக எங்களை நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிக்கிலோட லைஃப்பில் பாதித்த ஒரு கமெண்ட் வந்து என்னென்னா, நீ பண்ணுறது என்ன பெரிய விஷயமா, எதுக்கு ஓவராக சீன் போடுற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர். அதுக்கு வந்து அவர் என்ன நிக்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவருடைய ஐடி எல்லாமே தெரியும், ஆனால் வந்து எனக்கு அவனை அசிங்கமாக கேட்கணும் போல் இருக்குது. ஆனால் நான் வந்து அப்படி கேட்டால் எனக்கு வந்து அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. அதனால தான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அவருக்கு நான் டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் செய்கிறத வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே மணிக்கணக்காக ரிஹர்சல் பண்ணி பாருங்கள். நேரங்காலம் தெரியாமல் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய அருமை தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கிட்ட நான் வந்து சிங்கராக ப்ராக்டிஸ் எடுத்து நான் இன்றைக்கி பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேருந்து இன்றைக்கி நான் சூப்பர் சிங்கர் சீசன் 11 டைட்டில் வின்னராக நான் வந்திருக்கேன் அப்படின்னா, உங்கள் முன்னாடி நான் இப்போ டைட்டில் வின்னராக தெரிகிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா நான் நிறைய சஃபர் ஆகியிருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு யங்கான ஒரு சாம்பியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரிகமபாவில் இருக்கிற அபிஷேகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் மாதிரியே சரிகமபா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்குல்ல, அதுக்கும் வந்து நிறைய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அதுவும் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரிகமபா சீனியரில் வந்து நம்ம தேவயானியோட பொண்ணு இனியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போன சீசனில் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. ஆனால் அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கூட தன்னுடைய பொண்ணு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத விட அதில் ரொம்ப திறமையாக வந்து பாடின பவித்ராவுக்கு வந்து அதிகமான கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், கிரெடிட்ஸாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம தேவயானி மேமாக இருக்கட்டும், சைந்தவி மேமாக இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே பலருக்குமே தெரியாது. இதை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரிகமப்பா அபிஷேகா பாடின அந்த கர்ணன் படத்தோட கண்டா வர சொல்லு அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் வந்து இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போய் கிட்டத்தட்ட பாண்டியராஜன் சார் வந்து ஆன் ஸ்டேஜ் மேடையிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு தங்க செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஜட்ஜஸ் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தது மட்டும் கிடையாது, தனுஷ் சாரே இந்த பாட்டுக்காக அபிஷேகாவை வாழ்த்தியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக தன்னுடைய அடுத்த படங்களில் இந்த இந்த உன்னுடைய வாய்ஸுக்காகவே நான் ஒரு பாடல் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா மேம் வந்து அபிஷேகாவோட இந்த பாட்டு வைரலாக போச்சு இல்லை, அதுக்காக இந்த குழந்தைய வாழ்த்திருக்காங்க. ஏன்னா திறமை எங்கே இருந்தாலும் சரி, அதை அங்கீகாரம் கொடுத்து பாராட்டுறது தான் ஒரு கலைஞனோட முதன்மையான வேலையாக இருக்கணும். அந்த விதத்தில் அபிஷேகாவோட பாட்டை கேட்டு உண்மையிலே எனக்கே மெய் சிலிர்த்து போச்சு. ஏன்னா கர்ணன் படத்தில் வர அந்த பாடலை ஒரிஜினலாக கேட்குறத விட அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து அந்த கேரக்டராகவே மாறி பாடினது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு நமக்கு கேட்குறவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு கூஸ் பம்ப்ஸே வர அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. பாண்டியராஜன் சார் கூட என்ன சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இன்னொரு தடவை உன்னை யாராவது இந்த பாடலை பாட சொல்லி கேட்டிருந்தாங்களா, உண்மையிலே நான் இறங்கி வந்து பாடாதடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு கிராமிய பாடல்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ பாடினது உண்மையிலே என் கிராமத்துக்கே போய் அந்த பாட்டை நான் வந்து ரொம்ப அனுபவித்து கேட்ட மாதிரி கண்ணில் தண்ணி வந்துருச்சு, கண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சாரே சொல்லியிருந்தாரு.
அது மட்டும் கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த டென்ட் கொட்டா ரவுண்டுல எஸ்பிபி சாரோட பாடல மூச்சு பிடிக்கா அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடல பாடி அசத்திருக்கிறாங்க நம்ம அபிஷேகா. இதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அதாவது அவங்களுடைய திறமைகள் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஜட்ஜஸும் சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடந்து முடிஞ்ச எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே எல்லா குழந்தைங்களும் 1 ரவுண்டு 2 ரவுண்ட்ல நம்ம கோல்டன் ஷவர் வாங்கலாம். ஆனா ஒரே ரவுண்டுல 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்குறது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே கோல்டன் ஷவர் வாங்கினது யாருன்னா நம்ம அபிஷேகா தான். ஏன்னா அபிஷேகா வந்து பாடுற ஒவ்வொரு பாட்டுலயும் இப்ப தனக்காக ஒரு இது பண்ணி பாடுறாங்கல்ல, தன்னுடைய அந்த பாட்டுல புகுத்தி பாடுற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அபிஷேகா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே அந்த பாட்டுக்கு பொருந்துது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் சாரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ரீனிவாஸ் எல்லா ஜட்ஜஸுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கறதுனே தெரியல. ஏன்னா நீங்க பாடுற அந்த ஒவ்வொரு பாட்டுக்குமே எங்களால இந்த மார்க்ஸோ நாங்கள் கொடுக்குற கிரெடிட்ஸோ இல்லை இந்த கோல்டன் ஷவரோ எதுவுமே பத்தாதுடா குழந்தை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பாட்டோட அந்த ரிசல்ட்டுமே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களால ஒரு சில பாடல்களை பாட முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு தான் நீ ஒவ்வொரு பாட்டையும் பாடிட்டு இருக்கிற. உன் வயசுக்கு கர்ணன் படத்தோட பாட்டு அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா உன்னுடைய வாய்ஸோட பிச்சுக்கு அது வந்து ரொம்ப அதிகம். ஆனால் நீ அந்த ஒரிஜினலை விட அந்த பாட்டை அவ்வளோ ஒரு நயத்தோட பாடியிருந்த. கேட்குற எங்களுக்கே நீ அந்த கேரக்டர்னால அப்படி இருக்கா இல்லை நீ பாடுறது அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கேட்குற எல்லாருக்குமே எங்களுக்கு கூஸ் பம்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் பாடின பாடல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் ரவுண்டில் நீ வந்து அந்த அவரோட மேனரிசத்தை முதற்கொண்டு ஃபாலோ பண்ணி நீ பாடின பார்த்தியா, அது வந்து சான்ஸே கிடையாது. அதுக்கு வந்து நாங்கள் என்ன கிரெடிட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. ஏன்னா எங்களால் முடிஞ்சது உனக்கு கோல்டன் ஷவர் கொடுக்கறது மட்டும்தான். வேற ஏதாவது எங்களால் பெருசாக முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம். ஏன்னா ஒரு பாடலுக்குமே என்ன அப்ரிஷியேட் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் உன்னுடைய பாடல்களாக இருக்கட்டும், நீ அந்த பாடல்களுக்காக போடுற வேடம், அந்த வேடத்துக்கு நீ கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், அதெல்லாமே நாளுக்கு நாள் ரொம்ப அழகாக இருக்குதுடா குழந்தை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த சின்ன வயசுல நீ எத்தனை சினிமா பட வாய்ப்புகளை உன் பக்கம் வச்சிருக்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பெரிய சிங்கர்ஸே இன்னைக்கு திணறிட்டு இருக்கிற இந்த ஃபீல்டில் அசால்ட்டா ஒரு 10 வயசு குழந்தை இன்னைக்கு மொத்த ஃபீல்டையும் தான் வசம் கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது அவ்வளோ அருமையான இதுக்கு வந்து உங்க ஊர் தலைவர் சொல்ற மாதிரி உங்க ஊரோட அந்த அம்மனே உங்க நாக்கில் குடியிருந்து இந்த பாடல்களுக்கு அவ்வளோ அருள் புரியுற அப்படின்னு தான் சொல்லணும்.